வெல்கம் டு மை சேனல். ஐபிஎல் மேட்ச் ஹைலைட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கீங்க. நேத்திக்கு நடந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் ஸோ பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆனால் வந்த சில நொடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 ஓப்பனர்ஸையுமே லூஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா நேத்திக்கு 2 ரன்ல அவுட் இருக்காரு. டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு அவுட் ஆனார். ராகுல் திரிபாதி 9 ரன்லையும், எடன் மார்க்ரம் 20 ரன்லையும், ஹென்ரிச் கிளாசன் 16 ரன்லையும், அப்துல் சமாத் 4 ரன்லையும், நிதிஷ்குமார் ரெட்டி 13 ரன்லையும், ஷாபாஸ் அஹ்மத் 8 ரன்லையும், பேட் கமின்ஸ் 24 ரன்லையும், ஜெய்தேவ் உனட்கட் 4 ரன், புவனேஸ்வர் குமார் 0. இவ்வளோதான் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 18.3 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 113 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொல்கத்தாவுடைய போலிங் பற்றி நம்ம பார்க்கலாம். கொல்கத்தாவுடைய போலிங்கை பொறுத்தளவுக்கு மிச்சல் ஸ்டார்க் நேத்திக்கு 2 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி ஹர்ஷத் ராணா 2 விக்கெட், ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே 7 விக்கெட் வந்திருக்கு. இப்போ ரிமைனிங் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நரேன் ஒரு விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா இவங்களாம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ரிமைனிங் விக்கெட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸில் 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 8 to ஒரு 13th ஓவர் வரைக்குமே ஒரு 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து ஒரு 13 to 18 ஓவர்ஸ் வரைக்கும் திருப்பி இன்னொரு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பிளேயில் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் எடுத்தும் கூட எஸ்ஆர்எஸ் டீமால் பெருசாக பேட்டிங் ஆட முடியல. இப்போ வந்து நம்ம வந்து கொல்கத்தாவுடைய பேட்டிங் பற்றி நம்ம பேசலாம். கொல்கத்தாவுடைய பேட்டிங் பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் அண்ட் ராமனுல்லா குர்பாஸ்க்கு ஒரு நல்ல ஷாட் கிடச்சிது இனிஷியலாக. ஆனால் அந்த ஷாட் வந்து கேப்டலைஸ் பண்ண முடியல. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்துட்டு சுனில் நரேனை 6 ரன்னுக்கு தூக்குனாரு அவருடைய விக்கெட்டை. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ராமனுல்லா குர்பாஸ். ஒரு ஆல்மோஸ்ட் 12 ரன்ஸ் நீடட் அப்படின்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராமனுல்லா குர்பாஸோட விக்கெட்டை நம்ம ஷாபாஸ் அஹ்மத் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு ஒரு நடராஜனுடைய செகண்ட் ஓவரில் எல்லா பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்க்கு அடிச்சுட்டு இருந்தார். ஒரு 12 ரன்ஸ் அந்த டைமில் தான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான 12 ரன்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்துட்டு அவங்களுடைய 3rd ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். கொல்கத்தா வின் பண்ணதுக்கு காரணம் யார்? கௌதம் கம்பீரா, ஸ்ரேயாஸ் ஐயரா, ஆக்ஷனில் எடுத்த மிச்சல் ஸ்டார்க்கா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூ டேஸ் நம்ம கேப் எடுத்துகிட்டு நம்ம T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்துடலாம் திருப்பி.